மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம தாத்தாவும் பாட்டியையும் தனியா அழைச்சிக்கிட்டு போய் விஜய், நான் கொஞ்ச நாள் இவங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல. உடனே பாட்டி இருந்துகிட்டு, இன்னுமாட நான் சொன்னதே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, அங்க காவேரியை அழைச்சிக்கிட்டு போனா காவேரிக்கு அவமானமா போயிடும் அப்படின்னு நீ நினைக்கிறியா, கஷ்டப்படுத்துவோம் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, காவேரிக்கு சில லட்சியங்கள் இருக்கு, அவங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் தான் நிறைவேத்தணும். அதனால நான் இங்கேயே கொஞ்ச நாள் அவங்களோட இருந்துட்டு வரனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆபீஸ் எல்லாம் யாரா பாத்துக்கிறது அப்படின்னு தாத்தா கேட்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க தானே பாத்துக்கிட்டீங்க, அதனால நீங்களே கொஞ்ச நாள் பாத்துக்குங்க, ஏதாச்சும் பிரச்சனைனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம விஜய். இதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, முடியல, சோ போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா காவேரி குடும்பத்தோட சேர்ந்து இருக்க போறதா முடிவு பண்ணிட்டாரு. நம்ம சாரதா என்னாச்சு, ஏன் அவங்க தாத்தா பாட்டி வந்து கூப்பிட்டும் போகல அப்படின்னு விசாரிக்கிறாப்புல. இல்ல, நம்மளோடய கொஞ்ச நாள் அவர் இருக்கிறேன்னு ஆசைப்படுறாருமா அப்படின்னு காவேரி சொல்ல, வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்க போகுதுடி, நம்ம தான் தாத்தாவையும் பாட்டியும் பேரனையும் பிரிச்சுட்டோம்னு அப்புறம் பேச்சு வந்துட போகுது அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்ச நாள் தான் இங்க இருப்போம், அதுக்கப்புறம் நாங்க அங்க போயிடுவோம் அப்படின்னு காவேரி ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாப்புல. அப்புறம் காலையில டிஃபனுக்கு என்ன சட்னி இட்லிக்கு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. சிக்கன் எடுத்து வைக்கலாமா அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. இல்ல, அவர் டயட்ல இருக்கிறாரு, அதனால சிம்பிளா தக்காளி சட்னி பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கங்கா இருந்துகிட்டு குமரன் மாமாவுக்கு பிடிக்கும், அதனால நம்ம மட்டன் எடுப்போம் சிக்கன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் என்ன குமரன் தம்பிக்காக கேட்கிறேன், விஜய் தம்பிக்காக தானே கேட்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்ல, நம்ம கங்காவுக்கு அங்கேயே கொஞ்சம் ஈகோவை டச் பண்ணிடுச்சு. ஓ, அப்ப அவருக்குனா தான் ஸ்பெஷலா சமைப்பீங்களா, என் வீட்டுக்காரருன்னா உங்களுக்கு தொக்கா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. மதியம் வந்து மட்டன் எடுத்து சமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கும் குமரனை தான் போய் வாங்கிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் கங்காவுக்கு பயங்கரமா கவலையா இருக்கு. இப்ப எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க காலையில. நம்ம விஜய்க்கு மட்டும் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதில் உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. ஆனா விஜய் இருந்துகிட்டு, இல்ல இல்ல, என்னை தனியா ட்ரீட் பண்ணாதீங்க, நானும் உங்களை மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு கீழேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, கங்காவும் குமரனும் கடைக்கு போறாப்புல. ஸோ சாரதா சொல்லியிருந்த மாதிரி நான் போய் மட்டன் எடுத்து வீட்டில் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாப்புல. ஆனால் கங்கா இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை, நீங்கள் போகாதீங்க, வேலை நமக்கே நிறையா இருக்கு, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அம்மாவையே வாங்கிக்க சொல்லி அப்படின்னு வலுக்கட்டாயமாக வந்து நம்ம குமரனை போக விடாமல் பண்ணி கங்கா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களும் சரி நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாப்புல. சும்மா நான் இருக்க மாட்டேன், இங்க இருக்கிற வரைக்கும் நானும் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறதுக்காக கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.